ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 6வது வசனம். இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு. அருமையான தேவ பிள்ளைகளே, நேற்றைக்கு வரைக்கும், கடந்த நாட்கள் வரைக்கும் கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தரை மறந்து தேவனை விட்டு விலகின நாட்களை கர்த்தர் உண்மையாகவே அவர் பார்த்தும் கண்டும் காணாதவராய், தேவன் உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனை அறியாத நாட்களை கர்த்தர் காணாதவர் போல் இருந்தார். ஆனாலும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இப்போதும், இன்றைக்கு, இந்த நாளிலே, இந்த வேளையிலே, இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு. கடந்த நாட்கள், நேற்றைக்கு வரைக்கும் இருந்த நாட்கள் அது முடிந்தது. நம்முடைய பழைய காரியங்கள், பழைய கிரியைகள் எல்லாம் முடிந்து போயின. நேற்றைக்கு வரைக்கும் கர்த்தர் காணாதவர் போல் இருந்து விட்டார். ஆனால் இன்றைக்கு தேவனாகி கர்த்தர் சொல்லுகிற காரியம், இன்றைக்கு இப்போதும் நீ திரும்பு, தேவனிடத்தில் மறுபடியுமாய் திரும்பு. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு. தேவனிடத்தில் இருந்து வருகிற தயவையும் நியாயத்தையும், அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, நியாயம் செய்கிறவர், அந்த தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு நாம் நிலை நிற்கும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் எடுத்துரைக்கிறது. இப்போதும் உன் தேவனிடத்திலே நாம் திரும்புகிற நேரம். கடந்த நாட்கள் முடிந்தவைகளாய் இருக்கட்டும், கடந்தவைகளாய் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்திலே திரும்பணும். என்ன திரும்பணும்? மனம் திரும்புங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். கர்த்தருக்காக தேவனை விட்டு விலகின நாட்களை விட்டு கர்த்தரிடத்திலே மறுபடியுமாய் தேவனிடத்திலே மறுபடியும் முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு இருதயத்தோடும், முழு சிந்தையோடும் அவரிடத்திலே மனம் திரும்ப வேண்டும். இதை கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் உண்மையாகவே, இதை கட்டளையாகவே கர்த்தர் நமக்கு எடுத்துரைக்கிறார். அப்போ ஏன் என்று சொன்னால், தேவனுடைய தயவையும் நியாயத்தையும் நாம் கை கொண்டு நடக்கும்படியாய் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இந்த வார்த்தை யாரை குறிப்பிட்டு சொல்லப்படுதுன்னா, பழைய ஏற்பாட்டிலே அருமையான முற்பிதாக்களில் ஒருவராகிய யாக்கோபை குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அந்த வார்த்தை பாருங்க, 4வது வசனம், அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான், பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். ஒரு இரவு முழுவதும் யாக்கோபு தேவனிடத்திலே அழுது போராடி கெஞ்சி, அந்த வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது பாருங்க, ரொம்ப அருமையா சொல்லுகிறது, அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். எதற்கு? ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க. இந்த இடத்துல இந்த 6வது வார்த்தை, அந்த 6வது வசனம் அதுதான் சொல்லப்படுகிறது, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு கர்த்தருடைய தூதனானவர் கேட்கிறார், உன் பேர் என்னப்பா? யாக்கோபு. இன்று முதல் உன் பேர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல். தேவன் அன்றைக்கு அந்த இரவு முழுவதும் தேவ தூதனானவரோட போராடி அவன் மேற்கொண்டான். கர்த்தரிடத்தில் அழுது கெஞ்சி போராடி தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். இன்றைக்கும் இந்த காலையில் இந்த காணொளி பார்க்கிற அருமையான தேவ பிள்ளைகள், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், இடைவிடாமல் நம் தேவனை நோக்கி நீங்கள் நம்பி அவருடைய சமூகத்திலே அழுது, அவருடைய சமூகத்திலே கெஞ்சி போராடி, அவருடைய சமூகத்திலே, புதிய ஏற்பாட்டில் அருமையான ஒரு வார்த்தை உண்டு, பரலோக ராஜ்யத்தை பலவந்தப்படுத்துகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார். பரலோக ராஜ்யத்தை பலவந்தப்படுத்துகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார். நிச்சயமாகவே பரலோக ராஜ்யம் நம் நிமித்தமாய் தேவனுடைய சமூகத்திலே எப்போதும் நம்முடைய சத்தம் பரலோக ராஜ்யத்தின் தேவனானவரிடத்திலே, நம்முடைய பரிசுத்த தேவனிடத்திலே நம்முடைய சத்தம் கேட்டுக்கொண்டு கொண்டே இருக்க வேண்டும். இடைவிடாமல் தேவனை நோக்கி அவரை நம்பிக்கொண்டு. இன்றைக்கும் பலரை நம்பி, அநேகரை நம்பி ஏமாந்த நிலையிலே, தோற்று போன நிலையிலே இந்த காணொளி நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம், இன்றைக்கு அந்த மனிதர்களை விட்டு
நீங்கள் தேவனிடத்திலே திரும்புங்கள். மாத்திரமல்ல, எல்லா காரியங்களையும் நம்புகிறதை காட்டிலும் உன் தேவனாகிய கர்த்தரை இடைவிடாமல் நம்பிக்கொண்டார். ஜெபிப்போமா? கண்களை மூடி இருக்கிற இடத்துல அப்படியே ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் இந்த காணொளி யார் யார் பார்க்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பத்தார் கர்த்தர் நீங்க பலப்படுத்துங்க. இவ்வளவு நாட்கள் இந்த உலகத்தின் பின்னே, பாவத்தின் பின்னே, மனிதர்களின் பின்னே ஓடிக்கொண்டே இருந்த அவர்களை இயேசுவின் நாமத்தினால் இப்போதும் இன்றைக்கும் உம்மிடத்திலே திரும்பும்படியான பலனை, கிருபைகளை கர்த்தர் இந்த காலையிலே இந்த வார்த்தை மூலமா கர்த்தனை தந்து கொண்டு இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். இடைவிடாமல் உம்முடைய தேவனாகிய கர்த்தராக உம்மை நம்பிக்கொண்டு இருக்க, யாக்கோபை போல இரவு முழுவதும் இடைவிடாமல் தேவனை நோக்கி அழுது கெஞ்சி போராடி உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டவர்களாய் இன்றைக்கும் இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஏசப்பா இடைவிடாமல் கர்த்தரை மாத்திரம் நம்பி உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை, தயவை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய. காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இன்றைக்கு நீர் புதிய பலத்தினால், கிருபையினால் கர்த்தரை நடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி. ஆசீர்வதி, பலப்படும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலையில கர்த்தர் உங்களிடத்திலே திட்டமாய், தெளிவாய் உங்களிடத்தில் பேசியிருக்கிறார். மனிதர்கள் பின்னே ஓடினது, இந்த உலகத்தின் பின்னே ஓடினது, பாவத்தின் பின்னே, மாம்சத்தின் பின்னே ஓடினது போதும். இன்றைக்கு கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். ஆமென். முழுவதுமாய், முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்திலே திரும்புங்கள். தேவனை மாத்திரம் இடைவிடாமல் நம்பிக்கொண்டிருங்கள். அவரை அற்புதங்களை செய்கிறவர். உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களை, அதிசயங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். தொடர்ந்து கர்த்தரை நம்பியிருங்கள், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள், கர்த்தருக்குள் தொடர்ந்து பலப்படுங்கள், கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். God bless you. ஆமென்.